ஹாய், வெல்கம் டு அவர் சேனல். 139 ஆண்டுகள் ஆச்சு. இன்னுமே எத்தனை ஆண்டுகள் ஆனாலுமே தீர்க்க முடியாத ஒரு வழக்கு, மிகவும் கொடூரமான வழக்குன்னு தான் சொல்லணும். 1888 ஒயிட் செப்பல், லண்டன். பனிமூட்டம் சூழ்ந்த தெருக்கள், மின்சாரம் கூட இல்லாத காலம். ஆனால் வறுமை, பசி, குற்றங்கள் நிறைந்த பகுதியாக இருந்த இடம்தான் ஒயிட் செப்பல். வேலை இல்லாத காரணமாக பெண்கள் விலை மாதுக்களாக மாறினாங்க. இந்த சூழ்நிலையை பயன்படுத்த அந்த இருட்டில் இருந்து மனித தோல் போத்திய ஒரு அரக்கன் வெளியே வந்தான், ஜாக் த ரிப்பர். அவன் செய்த கொலைகள் 5 தான். ஆனால் இன்று வரை தீர்க்க முடியாத மர்மமான ஒரு வழக்கு. கொடூர சம்பவங்கள் செய்த இந்த அரக்கன் ஏன் செய்தான், யாருக்குமே தெரியாது. இந்த கேள்வியோட பதில், இவனுடைய கொலை வெறியை தீர்த்துக்கிறதுக்காக ஈஸியான டார்கெட்டான விலை மாதுக்களையே தேர்வு செஞ்சான். இவனுடைய முதல் கொலை மேரி ஆன் நிக்கோலஸ். ஆகஸ்ட் 31 வெள்ளிக்கிழமை விடியல் காலை 3:40. சார்லஸ் கிராஸ் என்ற நபர் வேலைக்கு போகும்போது நிக்கோலஸோடைய உடலை பார்க்குறாரு. உடனே போலீஸுக்கு கால் பண்ணி சொல்கிறாரு. பால் என்ற போலீஸ் அதிகாரி அந்த கிரைம் சீனுக்கு வராரு. நிக்கோலஸுடைய கழுத்து அறுக்கப்பட்டதால தான் அவங்க உயிர் பிரிஞ்சிருக்குன்னு உறுதி செய்கிறாரு. அவனுடைய கொலை ஒவ்வொரு பெண்ணிற்கும் அடுத்தடுத்து அதிக காயங்களை கொடூரமான முறையில் ஏற்படுத்தி கொலை செஞ்சுருக்கான். இவனுடைய 2வது கொலை செப்டம்பர் 8, 1888. முதல் கொலை நடந்து 8வது நாள் நள்ளிரவு 1:30 மணிக்கு. முதல் கொலை நடந்த தெருவுக்கு அடுத்த தெருவிலேயே ஆனி சாப்மேன் என்ற 42 வயது பெண்ணை. இவங்களும் ஒரு விலை மாது தான். இவங்களுடைய கழுத்தை அறுத்து கொலை செஞ்சுட்டு இவங்க வயிற்றை அறுத்து உள்ளே இருந்த கர்ப்பப்பையை கட் பண்ணி எடுத்துகிட்டு போயிருக்கான். அந்த வழியாக வந்த ஒரு நபர் ஆனி சாப்மேனுடைய உடலை பார்த்து போலீஸுக்கு தகவல் சொல்கிறாரு. ஆனி சாப்மேன் உடலை பார்த்த போலீஸ் இவங்க கொலை செய்தது ஒரு டாக்டர் இல்லைன்னா ஒரு மெடிக்கல் நாலேஜ் இருக்கிறவனாக இருக்கணும், இல்லை ஒரு கழிக்கடைக்காரனாக இருக்கணும்னு நினச்சாங்க. ஏன்னா அவங்க சத்தம் போடக்கூடாதுன்னு முடியாத அளவுக்கு கழுத்தில் கட் பண்ணியிருக்கான். வயிற்றில் ஒரு க்ளீன் கட் இருந்தது, அதில் இருந்தே கர்ப்பப்பையையும் எடுத்திருக்கான். அதனால் போலீஸ் அப்படி நினச்சி சந்தேகப்பட்டாங்க. ஆனால் இதை தெரிஞ்சுக்கிட்ட அந்த அரக்கன் போலீஸுக்கு ஒரு லெட்டர் எழுதுகிறான். அதில், டியர் பாஸ், நீங்கள் என்ன நெருங்கி கண்டுபிடிக்க நினைக்கிறீங்க. நீங்கள் சரியான முறையில் தான் விசாரணை போகுதுன்னு நினைக்கிறீங்க. ஆனால் அது தவறு. நீங்கள் என்னை நெருங்கவே இல்லை. நீங்கள் என்னை சீக்கிரமாக பிடிச்சிருங்க. என்னுடைய கத்தி ரொம்ப கூர்மையாக இருக்குது. இந்த வேலை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நீங்கள் என்னை பிடிக்கலைன்னா இந்த கொலைகள் தொடர்ந்து நடந்துக்கிட்டே தான் இருக்கும்னு சொல்லிட்டு கடைசியில் யுவர்ஸ் ட்ரூலி அப்படின்னு சொல்லி ஜாக் த ரிப்பர்னு அந்த லெட்டரை முடிச்சிருக்கான். இந்த லெட்டரை போலீஸ் வெளியிடாமல் மறைச்சிட்றாங்க. ஏன்னா மக்கள் இன்னுமே ரொம்ப பயந்து போயிடுவாங்கன்னு போலீஸ் நினச்சாங்க. இந்த நேரத்தில் இவனுடைய அடுத்த கொலையை செய்கிறான். செப்டம்பர் 29, 1888. எலிசபெத் ஸ்ட்ரைடு என்ற பெண்ணை இவங்களை பர்னர் ஸ்ட்ரீட்டுங்கிற பகுதியில் வச்சு கழுத்து அறுத்து கொலை செய்துட்டு இவங்க வயிற்றை கிழித்து உறுப்புகளை எடுக்கிறதுக்குள்ள அங்கே யாரோ வர மாதிரி இவனுக்கு தெரியுது. அதனால் எலிசபெத்தை அப்படியே விட்டுட்டு போயிடுறான். அங்கே வந்த அந்த நபர் போலீஸுக்கு தகவல் சொல்லி போலீஸ் வர 30 நிமிடம் ஆகுது. போலீஸ் வந்து பார்த்தப்ப உடல் சூட்டை வச்சு எலிசபெத் இறந்து 30 நிமிடம் தான் இருக்கும்னு கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. இதே நேரத்தில் ஆத்திரம் அடங்காத அந்த நபர் அதே நாளில் எலிசபெத் இறந்து 1 மணி நேரத்திலேயே எலிசபெத் அறுக்கப்பட்ட அந்த இடத்துலேருந்து 1 மைல் தள்ளி இருக்க ஒரு இடத்துல இன்னொரு பெண்ணின் உடல் கண்டெடுக்கப்பட்டது. மைட்டர் ஸ்கொயர் என்ற இடத்துல கேத்ரின் என்ற பெண்ணை கழுத்தறுத்து கொலை செஞ்சுட்டு வயிற்றை கிழிச்சு குடலை எடுத்து பக்கத்தில் வச்சுட்டு மற்ற பார்ட்ஸ் எல்லாத்தையுமே அறுத்து எடுத்துகிட்டு போயிருக்கான். இது மட்டும் இல்லாமல் கேத்ரினுடைய காதையும் அறுத்துருக்கான். போலீஸுக்கு அடுத்த லெட்டர் வருது. அதில் முதல் கொலை செஞ்சுட்டு என்னோட வேலையை முடிக்க டைம் இல்லை, அதனால தான் அந்த 2வது கொலையும் செய்தேன்னு, அதை நான் தான் செய்தேன்னு நிரூபிக்கும் விதமாக கடைசியாக நடந்த கொலையில் அந்த பெண்ணுடைய காதை அறுத்து இருக்கும்னு அப்படின்னு எழுதியிருக்கு. நான் தான் ஜாக் த ரிப்பர்னு அதில் நிரூபிக்க தான் அப்படின்னு சொல்லியிருக்கான். இவனுடைய கடைசி கொலை நவம்பர் 9, 1888 காலையில்
ஒரு வயதான நபர் தன்னுடைய வீட்டு வாடகை பணத்தை வாங்குவதற்காக வராரு. அவர் அங்கே வந்து ரொம்ப நேரமாக வீட்டு கதவை தட்டி பார்க்குறாரு, கதவு திறக்கவே இல்லை. அந்த வயதான நபர் சந்தேகப்பட்டு ஜன்னல் வழியாக எட்டி பார்த்துருக்காரு. அந்த கொடூரமான காட்சியை பார்த்து அவர் நடுங்கி போயிருக்காரு. போலீஸுக்கு தகவல் சொல்லப்படுது. கடைசியாக கொலை செய்யப்பட்ட பெண் மேரி ஜென் கெல்லி, 25 வயது இளம்பெண். இவங்களும் விலைமாது தான். கழுத்தை அறுத்து வயிற்றில் இருந்த உறுப்புகளை எல்லாம் வெளியே எடுத்து அங்கேயே பரவலாக வீசப்பட்டிருக்கு. மற்ற 4 கொலைகளை விடவும் மேரி ஜென் கெல்லியை ரொம்பவே கொடூரமாக கொலை செய்திருக்கான். போலீஸ் இந்த கொலையையும் ஜாக் த ரிப்பர் தான் செஞ்சுருக்காங்கிறத உறுதி செய்கிறாங்க. இதற்கு பிறகு ஜாக் த ரிப்பர் எந்த கொலையும் செய்யலை. போலீஸ் கிட்டத்தட்ட 300 பேருக்கு மேலே சந்தேக நபர்களாக நினச்சி விசாரணை செய்தாங்க. ஆனால் இந்த ஒரு வழக்கு 139 வருடங்கள் ஆகியும் இன்று வரை யார் இந்த ஜாக் த ரிப்பர் அப்படிங்கிற இந்த கேள்விக்கு இன்னைக்கு வரைக்கும் பதில் இல்லை. இப்போ வர தீர்க்க முடியாத ஒரு வழக்காக தான் பார்க்கப்படுது.